ஹலோ எவ்ரிபடி. டுடே நம்மளுடைய கிளாஸில் என்ன சப்ஜெக்ட் பார்க்குறோம் அப்படின்னா என்வைரன்மெண்ட். ஸோ என்வைரன்மெண்ட்டில் நம்மளுடைய மெயினான ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்குறோம் என்னென்னா ஓசோன் டிப்ளீஷன். ஸோ இந்த ஓசோன் டிப்ளீஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்றது நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே படிச்சிருப்போம். பட் இங்கே என்ன இப்படி டிஃப்ரெண்ட்டு யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாமில் கேட்கும்போது சம்டைம்ஸ் அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு புரியாமல் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே இது காசஸ் தெரியும். ஸோ அதோடைய ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த யூனிட் படிக்கும்போது மேஜராக வர டிஃபிகல்ட்டி பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கிறிஸ்பாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு எதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிஃபிகல்ட்டியாக இருக்குமோ அதை மட்டும் நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி ஆல் வாண்ட் டு நோ வாட் இஸ் ஓசோன். ஸோ ஓசோன் இஸ் சிம்ப்ளி it's a natural gas. Okay, we all know that it's a natural gas. It's a very important thing. Okay, so next thing is so then the chemical symbol of ozone is O3. Okay, this is what பேசிக்கான விஷயம் இதுதான். இது ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ the symbol is O3. ஓகே, ஸோ நம்மளுடைய ஓசோன் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான். அதோட சிம்பிள் வந்து O3 அப்படிங்கிறது நம்மளுடைய பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங்கே புரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ட்ரோபோஸ்பியர். நம்மளுடைய அட்மாஸ்பியரில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ படிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 லேயர், கீழே இருக்கிறது ட்ரோபோஸ்பியர், அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதுக்கு மேலே இருக்கிற லேயர்ஸ் பற்றி நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். பட் ட்ரோபோஸ்பியரில் ஓசோன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு பேட். ஏன்னா அந்த ஓசோன் லைக் அந்த O3ங்கிற மாலிகுல் வந்து ரியாக்ட் பண்ணி ஸ்மாகு டர்ட்டியாக நம்மளை இருக்க வைக்கும். ஸோ நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்கும். பட் இது ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு அடுத்த லேயரில் இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா இட் இஸ் குட். ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட் இன் த சென்ஸ் அது வந்து ஒரு நமக்கு நல்லது பண்ணும். என்ன நல்லது பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, சன்னுடைய ஹார்ம்ஃபுல் ரேஸ், அதாவது யூவி ரேஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த யூவி ரேஸை வந்துட்டு நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. லைக் அந்த யூவி ரேஸை நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இனஃப். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த யூவி ரேஸ்னால் என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறதுலாம் நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த சிலபஸில் இந்த டாப்பிக்கில் என்ன நமக்கு மேஜர் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. குளோரின் வந்து ஓசோன் கூட ரியாக்ட் ஆனால் இது எப்படி ஆகும், புரோமின் ரியாக்ட் ஆனால் எப்படி ஆகும், நைட்ரிக் ஆக்சைடு ரியாக்ட் ஆனால் எப்படி ஆகும். ஸோ கடைசியில் ரிசர்வாயர்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது குளோரின் ரியாக்ஷன், புரோமின் ரியாக்ஷன் அண்ட் தென் யுவர் நைட்ரிக் ஆக்சைடு ரியாக்ஷன். ஸோ இது எல்லாத்துக்கும் கடைசியில் ஒரு விஷயம் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுட்ஸ். அந்த க்ளவுட்ஸ் வந்து இதை எப்படி இந்த சுச்சுவேஷனை அக்ரவேட் பண்ணுது, அதனால என்ன ப்ராப்ளம். ஸோ கரண்ட் அஃபேரில் நிறைய வேர்ட் கேள்விப்பட்டிருக்கோம், போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுட்ஸ். ஸோ அதோடைய வேலை என்ன, அது என்ன தான் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கரண்ட் அஃபேரில் படிச்சிருந்தாலும் அதுக்கு பேஸ் இங்கே தான். ஸோ அந்த வேர்டை நம்ம எங்கேயாவது கரண்ட் அஃபேரில் பார்த்தோம்னா அந்த சப்ஜெக்டோட பேஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஓசோன் டிப்ளீஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இந்த போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுட் என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்ப்போம். பட் இங்கே வந்து அதனால ஓசோன் எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிற அந்த கான்செப்ட். ஸோ இந்த 3-4 விஷயத்தை வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் குளோரோஃப்ளூரோ கார்பன். எதெல்லாம் சோர்ஸஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளீஷன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் இந்த மாதிரி பொருள்கள் தான். ஸோ எதுலேருந்து என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். குளோரோஃப்ளூரோ கார்பனில் இருந்து தான் குளோரின் வந்து ரிலீஸ் ஆகுது, குளோரோஃப்ளூரோ கார்பன். ஸோ அந்த குளோரின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா O3, அதாவது ஓசோன் கூட ரியாக்ட் ஆகி O3யை பிரித்து விட்டுரும். ஓகேவா, ஸோ O2வாக பிரிச்சிரும், O2 + Oங்கிற மாதிரி பிரிச்சிரும். ஸோ அந்த மாதிரி பிரியறதுனால ஓசோன் வந்து டிப்ளீட் ஆகிட்டு, தட் மீன்ஸ் டிஃப்யூஸ் அல்லது வந்து லேயர் மாதிரி நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த லேயர் அதை அப்படியே பிரித்து விட்டுருது. ஸோ அந்த மாதிரி பிரித்து விடும்போது நமக்கு டைரெக்டாக யூவி ரேஸ் வந்து உள்ளே வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். பட் இந்த புக்கில் வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஹியர் இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ என்ன மெயின்னு பார்த்தோம்னா, குளோரின் ஆட்டம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து CFCங்கிறது வந்து குளோரின் ஆட்டம் வெளியே வந்துச்சோ, குளோரின் ஆட்டம் வெளியே வந்தோடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் நம்மளோட ஓசோன் கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது குளோரைன் மோனாக்சைடு. ஓகே, ஸோ ஆக்சிஜன் தனியாக எடுத்துக்கும், தென் ஆக்சிஜன் O2வை தனியாக விட்டுரும். ஸோ O2 இங்கே O. ஓகே, இந்த O3 வந்து பிரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ குளோரின் கூட இங்கே என்ன ரியாக்ட் ஆகுதுன்னா ஓசோன் ரியாக்ட் ஆகுது. ஓசோன் ரியாக்ட் ஆகும்போது
ஒரு குளோரின் கூட ஒரு ஓ ஜாயின் ஆகிக்குது, இன்னும் 2 ஓ வந்து தனியாக போயிடுது. சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் இல்லைனாலும் இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கங்கிறது அப்போ தான் புரியும். இல்லைன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட். எப்படி குளோரின் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த O2 அப்படின்னு தனியாக பிரிஞ்சிடுச்சா, பட் இன்னும் இந்த குளோரின் வந்து இன்னும் வந்து ஒரு குளோரின் மோனாக்சைடு ஃபார்மில் இருக்குது. இந்த குளோரின் மோனாக்சைடுனா என்னென்னா ClO, ஒரு ஓ கூட தனியாக இருக்கும். ஸோ அந்த ClOவாக இருக்கும்போது அகெயின் வந்து ஒரு ஆக்சிஜன் கூட இங்கே போய் சேருது. ஸோ அப்படி சேர்ந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ClO ப்ளஸ் O. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஆக்சிஜன் இருக்கும்போது Cl தனியாகவும் இந்த 2 ஓவும் சேர்ந்து O2ஆகவும் மாறிடுது. ஓகே, Cl ப்ளஸ் O2 அப்படின்னு மாறிடுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோரின் ப்ளஸ் ஆக்சிஜன். அகெயின் இப்போ குளோரின் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. ஓகே, திருப்பி இந்த குளோரின் என்ன பண்ணும், அகெயின் இதே விஷயம் தான் பண்ணும். இட் வில் ரியாக்ட் வித் ஓசோன். ஸோ இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குளோரின் மாலிகுல் ரிலீஸ் ஆச்சுன்னா அது 10,000 டைம்ஸ் வந்து ஓசோனை டிப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதே குளோரின் என்ன பண்ணுது, ஒன்று கூட ரியாக்ட் பண்ணுது, ஃபஸ்ட்டு O3 பிரித்து விட்டுருது, மறுபடியும் ஒரு தனியாக இருக்கிற ஓசோன் கூட போய் ரியாக்ட் ஆகி Clஆகவும் ஆக்சிஜனாகவும் பிரித்து விட்டு மறுபடியும் Cl தனியாக மாறிக்குது. ஸோ குளோரின் தனியாக இருந்தாலே பிரச்சனை தான். அது மறுபடியும் குளோரின் தனியாகவே இருக்க நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஓசோன் டிப்ளீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதே கேஸ் தான் எல்லா ரியாக்ஷன்லையுமே இருக்கும். அதனால தான் அவங்க ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, a single chlorine atom destroys thousands of ozone. Okay, so இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். A single chlorine atom destroys thousands of ozone molecules before encountering reactive nitrogen or hydrogen. ஸோ அதெல்லாம் வேணாம், பிஃபோர் என்கவுண்டரிங்கில் கான்செப்ட் நமக்கு வேணாம். ஸோ அது வந்து என்ன அப்படி அந்த ரிசர்வாயர் நம்ம அப்புறம் பார்ப்போம். ரிசர்வாயர் என்ன, அது ஆஃப் ஆகிற வரைக்கும், எப்போ வரைக்கும் ஆஃப் ஆகும் அது நமக்கு தெரியாது. ஒரு சிங்கிள் குளோரின் ஆட்டம் இருந்துச்சுனாலே அது நிறைய ஓசோன் மாலிகுல் டிப்ளீட் பண்ணிடும். பிகாஸ் இந்த மாதிரி சைக்கிள் ரியாக்ஷன், ஒரு லூப் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இதே கேஸ் தான் வந்துட்டு நைட்ரஜன் ஆக்சைடுக்கும் சொல்லியிருப்பாங்க. அகெயின் சோர்ஸ் நமக்கு தெரியும். நைட்ரஜன் ஆக்சைடோட சோர்ஸ் என்ன, மோஸ்ட்லி இட் இஸ் ஃப்ரம் தெர்மோநியூக்ளியர் வெப்பன், இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ், அக்ரிகல்ச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேசிக்கான எமிஷன் அதுக்கான காசஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து இருக்குது. பட் இதுக்கு மேலே முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ரியாக்ஷன். அகெயின் நம்ம இங்கே தெரியுது பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடாக இருக்குது ஃபஸ்ட்டு, அதாவது NO2. ஸோ NO + O3 அப்படின்ற கான்செப்டில் இருக்குது எடுத்தவொடனே. ஓகேவா, ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா O3 இருக்கிறது ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஓசோனை நம்ம குளோரின் பண்ண மாதிரியே தான் பண்ணும். ஆக்சிஜனை தனியாக பிரித்து விட்டுரும், நைட்ரஜன் டை ஆக்சைடாக மாறிடும். ஓகேவா, ஸோ இந்த நைட்ரஜன் ஆக்சைடு சும்மா இருக்காது. ஸோ அகெயின் அது என்ன பண்ணும், ஒரு மோனோ ஆக்சைடு, ஒரு நார்மல் ஓ கூட போய் சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடு திருப்பி இதே ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ திருப்பி இதே ஃபார்முக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் ஓசோன் கூட ரியாக்ட் பண்ணும் மறுபடியும். ஸோ ஒரு நைட்ரிக் ஆக்சைடு இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் இந்த சைக்கிள், இந்த லூப் ரியாக்ஷனுக்குள்ளே சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம அதே பாயிண்ட்டு தான் நம்ம திருப்பி சொல்லலாம், ஒரு நைட்ரிக் ஆக்சைடு நிறைய டைம் வந்து ஓசோன் டிப்ளீஷன் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த சோர்ஸ்லாம் நமக்கு தேவை எல்லாருக்குமே. இந்த எப்படி வந்து சோர்ஸ் க்ரியேட் ஆகுது இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைம் வந்து படிச்சுப்போம். பட் வாட் இஸ் த டிஃபிகல்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் கூட நமக்கு தேவை கிடையாது. ரியாக்ஷன் NO + O2 அப்படிங்கிறது நமக்கு தேவை கிடையாது. வாட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி மல்டிபிள் டைம் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் எக்ஸாமில் கொடுத்தாங்கன்னா நமக்கு அது புரியாமல் போயிடும். ஹவ் இட் அஃபெக்ட்ஸ், ஒரு குளோரின் ஆட்டம் ஒரு ஓசோன் தான் பிரிக்குது, அது எப்படி மல்டிபிள் டைம் ஆகும் நமக்கு ஒரு தோணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம இந்த மாதிரி ஒரு தியரட்டிக்கலாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, மல்டிபிள் டைம் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த லைனை பார்த்தோன்னே நம்மளால் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஹியர் அகெயின் புரோமைன் வந்து எதுலேருந்து கிடைக்குது வருதுன்னு பார்த்தோம்னா, ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபயர் எக்ஸ்டிங்ஷர்ஸில் இருந்துட்டு ஹைட்ரோப்ரோமோ ஃப்ளூரோ கார்பன்ஸ் வந்து வெளியில் வருது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்லேருந்து மெத்தில் புரோமைடு வருது. ஸோ இதுதான் பேசிக் சோர்ஸ், அதாவது புரோமைன் வெளியில் வர்றதுக்கு. ஸோ புரோமைன் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது
நம்ம எப்படி குளோரின் பார்த்தோமோ அதே தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இட் ரியாக்ட்ஸ் வித் ஓசோன், புரோமைன் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிஞ்சிருது. ஸோ அந்த மோனாக்சைடு அகெயின் ஒரு நார்மல் மோனாக்சைடு கூட சேர்ந்து அது வந்து தனியாக குளோரின் புரோமின் அப்படின்னு சொல்லி தனித்தனியான விஷயமாக பிரியும் போது அகெயின் இந்த லூப்புக்குள்ளே வந்துடும். இந்த புரோமின் என்ன பண்ணும், இன்னொரு ஓசோன் கூட ரியாக்ட் ஆகும். வந்து இந்த சைக்கிள் வந்து திருப்பி இந்த மாதிரி ஓசோன் கூட ரியாக்ட் ஆகும், இதே சைக்கிள் கண்டினியூ ஆகும். அப்புறம் அதில் இருக்கிற புரோமின் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபைனலாக நம்ம மல்டிபிள் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the role of polar stratospheric clouds. What is role of polar stratospheric clouds? ஸோ அந்த குளோரின் மீத்தேன் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா HCl ப்ளஸ் மெத்திலியம் கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் குளோரின் மோனாக்சைடாக இருந்துச்சுன்னு அப்படின்னா அது ஏதாவது நைட்ரஜன் டை ஆக்சைடு அந்த மாதிரி சேரும்போது குளோரின் நைட்ரேட் சேர்ந்து குளோரின் நைட்ரேட்டாக மாறும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு பியூராக தனியாக இருக்கிறத தாண்டியும் இன்னொரு ஆட்டம் கூட சேர்ந்து இன்னொரு மாலிக்குலாக மாறிக்குது. ஓகேவா? ஸோ வந்து குளோரின் வந்து இந்த மாதிரி மீத்தேன் கூட ரியாக்ட் ஆகி HCl ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா குளோரின் தனியாக தான் நமக்கு பிரச்சனை. இங்கே என்ன பண்ணுது, மீத்தேன் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி HCl அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கும். ஸோ இதே மாதிரி மோனோஆக்சைடாக இருக்கிறது நைட்ரஜன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நைட்ரேட்டாக மாறிடும். ஸோ ClO2NO2ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அது வந்து மாறிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இட் வில் பி ஆக்டிங் அஸ் எ ரிசர்வாயர் மீன்ஸ் இதுக்கப்புறம் அது வெளில போகாது, அங்கேயே சேவ் ஆகிடும். நமக்கு பிரச்சனை இல்லை, ஓசோன் டிப்ளீட் ஆகாது. பட் நமக்கு என்ன அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ். தீஸ் ஆர் ஆல் ஸ்டேபிள் காம்பவுண்ட், HCl and ClONO2. ஸோ இந்த ரெண்டும் ரிசர்வாயர்ஸ் ஆஃப் குளோரினை வந்து அது ரெண்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இதுக்கு மேலே வெளியில் வரக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது இதை ஃப்ரீ பண்ணி விடுறது என்னன்னு பார்ப்போம். அகெயின் இந்த மாதிரி ரிசர்வாயர்ஸ் இருந்தும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுதான், there is a correlation between ozone depletion and the presence of polar stratospheric clouds. ஸோ நார்மலாகவே போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுட்ஸில் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு இக்னைட்டர் மாதிரி அது கொஞ்சம் அதிகமாக நடக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா குளோரைன் வந்து அதோடைய ரிசர்வாயர்ஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணி விட்ரும். ஸோ நமக்கு அது போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுட் வந்து அந்த ஒர்க்கை பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஓசோன் டிப்ளீஷனுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம சொல்கிறோம். ஸோ HCl and ClONO2 வந்து நார்மலி ரியாக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பண்ணும். நார்மலாகவே அது நடந்துட்டு தான் இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு மாலிகுலும் அட்மாஸ்பியரில் ஃப்ரீயாக இருக்க போகிறதில்ல. அது என்ன தான் ரிசர்வாயர் நம்ம சொன்னாலும் அதுக்குள்ளேயும் ரியாக்ஷன் நடக்கும். அகெயின் அது ரியாக்ஷன் நடந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது திருப்பி இதே மாதிரி ஃப்ரீ CL உருவாக்கி விட்டுரும். ஸோ ஃப்ரீ CL வந்தாலே நமக்கு பிரச்சனை தான். பட் அந்த மாதிரி நடந்தாலும் அது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபாஸ்டர் ரேட்டில் நடக்க வைக்கும். ஸோ அதுதான் விஷயம். பிகாஸ் ஐஸ் பார்ட்டிகல்ஸோட அந்த இக்னைட்டர்னால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுடுக்கும் ஓசோனுக்கும் மெயினான இருக்கிற ரிலேஷன் வந்து இதுதான், ஓசோன் டிப்ளிஷனுக்கும். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்டாக இங்கே இருக்கிறதுலாம் வந்துட்டு நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இந்த 2 பேராகிராஃப் வந்து அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன், இந்த பாக்ஸில் இருக்கிற ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஈக்குவேஷன்ஸை நமக்கு தேவையில்லை. அகெயின் சொல்கிறோம், இந்த ClONO2 HCl வந்து ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகும். அந்த மாதிரி இந்த க்ளவுட் பார்த்திங்கன்னா இதான் வந்து போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுட்ஸ். இந்த க்ளவுட் இந்த கண்டிஷனில் அது ரியாக்ட் ஆகும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகுலர் குளோரின் அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ நைட்ரிக் ஆசிடும் மாலிகுலர் குளோரினும் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் your molecular chlorine nitric acid. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமாவும் அது பிரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ the molecular chlorine formed in the above reaction can be broken down to atomic chlorine and the ozone depletion reaction would continue. ஸோ again இந்த பேஜுக்கு வருவோம்.
ஸோ அட்டாமிக் குளோரின் மீன்ஸ் ஆக்டிவாக அது தனியாக பிரிச்சிடும். Cl2ஆக இருந்துச்சுன்னா அகெயின் வந்து என்ன ஆகுது, ஆக்டிவ் குளோரினாக ஈஸியாக பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ பிரேக் டவுன் ஆகி Clன்னு 2 Clஆக இருக்கும்போது திருப்பி ஃப்ரீ குளோரின் திருப்பி O3 கூட ரியாக்ட் பண்ணும். இதுதான் அங்கே இருக்குது, O3 கூட ரியாக்ட் பண்ணும். அகெயின் நம்ம அப்படியே பார்த்த மாதிரி ClO + O2 + O2ன்னு ClO2ன்னு 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கான்செப்ட் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த இடையில கொஞ்சம் ரிசர்வாயர் நமக்கு கிடைக்குது. பட் இந்த ரிசர்வாயரும் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுடு அப்படிங்கிற இந்த கான்செப்ட்னாலையும் நார்மலாகவே அது ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லை, லைக் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணி அது Cl2 கொண்டு வரும். Cl2 வந்து மறுபடியும் பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆகி O3 கூட ரியாக்ட் பண்ணி அகெயின் த சேம் ப்ராசஸ் கண்டினியூஸ். பட் இங்கே ஒரு நியூ கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க என்னென்னா ClO ரெண்டும் ரியாக்ட் பண்ணி Cl2 O2ஆக மாறும். ஸோ இப்போவாது ஓகே நம்ம ஒரு ப்ராடக்டை மாறிடுச்சு, இனிமேல் வந்து பிரச்சனை இல்லை, Cl ஃப்ரீயாக இல்லை நம்ம நினைப்போம். பட் அகெயின் இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் தட்? டைமர் ஆஃப் குளோரின் மோனாக்சைடு. குளோரின் மோனாக்சைடு 2 இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே அது சன்னோட லைட்னால டிசோஷியேட் ஆகி அகெயின் Cl தனியாகவும் O தனியாகவும் மாறிடுவாங்க. அதுதான் O2 தனியாக அகெயின் வந்துருச்சு. தட் மீன்ஸ் Cl இஸ் ஸ்டில் ஃப்ரீ. O2 வந்துருச்சு, Cl இஸ் ஸ்டில் ஃப்ரீ. ஸோ அகெயின் இட் வில் ரியாக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்வாயர் இருந்தாலும் இந்த மாதிரி மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த யூனிட்டில் நம்ம மெயினாக என்னென்ன விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, குளோரின், புரோமின், நைட்ரிக் ஆக்சைட்லாம் எப்படி ஓசோன் கூட ரியாக்ட் பண்ணி ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற ஓசோன் டிப்ளீஷனுக்கு வழிவகுக்குதுன்னு பார்த்தோம். தென் வாட் இஸ் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுட்ஸ், அந்த போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுட்ஸ்னால எப்படி ஓசோன் டிப்ளீஷன் வந்து இன்னும் அக்ரவேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம கரண்ட் அஃபேரில் நிறைய போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுடை பற்றி படிச்சிருப்போம். எதனா அது வந்து எப்படி நம்ம ஓசோன் டிப்ளீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அது எப்படி நம்ம வந்து அதோடைய ரோலை வந்து நம்ம கம்மி பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுருப்போம். பட் இங்கே வந்து அதோட ரோல்னால ஓசோன் டிப்ளீஷன் எப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிக் பார்ட்டை வந்து நம்ம கவனமாக படிச்சிருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மல்டிபிள் டைம் அந்த அஃபெக்ட் ஆகுது, ஒரு ஃப்ரீ ஆட்டம்னால நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற ஓசோன் வந்து குட் ஓசோன், ஸோ அதனால் நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எடுத்துக்கணும். தென் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் க்ளவுட்ஸ் டிப்ளீட்ஸ் ஓசோன், லைக் இட் அக்ரவேட்ஸ் த சுச்சுவேஷன் ஆஃப் ஓசோன் டிப்ளீஷன்னு சொல்லலாம். ரொம்ப அது வந்து இன்னும் அதிகப்படுத்துது சுச்சுவேஷனை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ரிசர்வாயர்ஸ்னு பார்த்தோம்னா HClலும் ClO2வும் இருக்கும்போது அது ரிசர்வாயராக இருக்கும். லைக் அது வந்து ஃப்ரீ குளோரின் வந்து வெளியில் விடாமல் அது உள்ளே எடுத்து வச்சுருக்கோம். பட் அகெயின் அது ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக்களோட ப்ராப்ளம்னால அகெயின் ஃப்ரீ குளோரின் வந்து வெளியில் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது தவிர ஒரு முக்கியமான விஷயம் இந்த டைமர் ஆஃப் குளோரின் மோனாக்சைடுன்னு ஒரு விஷயம் பார்த்தோம். Cl2O2 வந்து சும்மா இருக்காது, சன்லைட் படும்போதே அது வந்து O2ஆக மாறிடும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இது தவிர இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே சோர்ஸஸ் அது எல்லாமே நம்ம ஈஸியாக லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மெயினாக என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த யூனிட்டில் இருக்கிற டிஃபிகல்ட்டியை மட்டும் நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக எனி டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் அதை பற்றி போடுங்க, நம்ம அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.